Hello guys, this is Tyre and welcome to my channel. So, இன்னைக்கு வந்து Friday and time வந்து பாத்தீங்கன்னா இப்போ 1:10 ஆகுது. டிசைட் வந்தா கருப்பாயிட்டேனா இப்போ வெள்ளையா இருக்கேன். சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா சேனலை ஃபர்ஸ்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுங்க. Hey mister. ஸோ வந்து நான் ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி என்னோட ஃப்ரண்ட் டயர் வந்து பல்ஜ் ஆகிட்டு இருந்தது. ஸோ வந்து அதை வந்து வாரண்டியில் கிளைம் பண்ணணும். ஃபார்மாலிட்டிஸ் அதை வந்து நான் அப்படி போகிற அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சும்மா டயரை காட்டுறேன். டயரில் இப்போ ஒன்றுமே தெரியாது, ஏன்னா வந்து காற்றை ஃபுல்லாக இறக்கி வச்சுருக்கேன். தெரியும், டயரில் ஃபுல்லாக காற்றை இறக்கி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து பல்ஜாக இருக்கிற கண்டிஷனில் காற்று ஓவராக ஹெவியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிளாஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த நேரத்து வந்து ஒரு இடத்துல பிரியாணி சாப்பிட்ருந்தேன். வேறு லெவலில் இருந்தது பிரியாணி, சான்ஸே இல்லை. ஸோ அதனால் வந்து ஸ்விக்கியில் மறுபடியும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லை, பொட்டாசி மோசம் வீட்டில் சாப்பிடக்கூடாது, ஒழிச்சு வச்சு தான் சாப்பிடக்கூடாது. இதில் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து கிட்டத்தட்ட வந்து 80-90% பீப்புள்ஸ் வந்து அந்த ஃபன்னை என்ஜாய் பண்ணிங்க. பட் ஆனால் வந்து ஒரு 10-20% பீப்புள் வந்து அஃபெண்ட் ஆனாங்க. ஸோ ரியலி சாரி யார் அஃபெண்ட் ஆனீங்களோ அந்த டைட்டில் பார்ட் உள்ள வந்ததுக்கு. ஜஸ்ட் அதை வந்து சில விஷயங்கள் வந்து ஃபன்னாக எடுத்துக்க வேண்டிய அந்த விஷயங்களை ஃபன்னாக எடுத்துக்கணும் பாஸ். அதை உட்காந்து காம்ப்ளிகேட் பண்ணிட்டு எல்லாத்துலேயுமே ஒரு சென்சேஷனலாக இருக்கணும். நடாயவன் இப்போ இந்த வீடியோலையும் வந்து டயரை பற்றி டயர் மாற்ற போகிறோன்னு போட்டு இதெல்லாம் உட்காந்து பேசினிருக்காங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். இட் இஸ் அ vlog. ஓகே, vlog இப்படி தான் இருக்கும். vlogs, ஏன் vlogs, சரி vlogs, சப்ஸ்கிரைப். ஆர்டர் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. எங்கள் அம்மாவெல்லாம் வீட்டுக்கு வரதுக்குள்ளே நான் அதை சாப்பிட்டு முடிச்சு இங்கேருந்து அப்படியே க்ளீனாக தொடச்சி வச்சிடணும் வீட்டை. அதெல்லாம் கரெக்டாக பண்ணுறோம். இந்த ஹோட்டல் நேம் வந்து நியூ ஆர்காட் பிரியாணி ஊரப்பாக்கம். நியூ ஆர்காட் பிரியாணி ஊரப்பாக்கம் பிரியாணி சென்டர். சூப்பராக இருக்குது ரியலி. வரும்ல காமிக்க. அதில் வந்து ஆர்காட் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி. ஆர்காட் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி. ஓகே, அதுதான் மேட்ரு. நம்ம சிக்கன் பிரியாணி யாருக்கும் தெரியாமல் சாப்பிட போகிறேன் இப்போ. இந்த பொட்டாசி மாதம் வீட்டில் சிக்கன் சாப்பிட்றது இருக்குது, எவ்வளோ தலைவலியாக இருக்குது பஸ். அதுக்குள்ளே எங்கள் பாட்டி தட்ட மாட்டாங்க, அதனால தான் லொக்கேஷன் சேஞ்ச் இப்போது. ஸோ நான் சாப்பிட்டு ஒரேடியாக வந்து வெளியே போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 4:15 ஆகுது. பிரியாணி வந்து வேறு லெவலில் இருந்தது ரியலி. ஸோ பிரியாணி வந்து வேறு லெவலில் இருந்தது. சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே ஃபோன் ஒன்றி இருந்தால் படுத்து தூங்கிட்டேன், எனக்கே தெரியாமல். ஸோ இப்போ தான் ஏஞ்சேன், போய் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ கிளம்ப போகிறேன். போய் டயர் மாற்றிட்டு அப்படியே சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாமே. ஸோ அவ்வளோதான், கிளம்பிட்டேன் வீட்டிலேருந்து. வெயில் பரவாயில்ல, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நல்லது, ஒரு சின்னதாக ஒரு பவர் நாப் போட்டு ஏஞ்சிது. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து எனக்காக ரொம்ப சென்டிமெண்டலாக இப்போ வாங்கி வந்திருக்காங்க. ஸோ அதனால் போட மாட்டேன்னு சொல்ல முடியாது. நான் சமைச்சு டூலும் அண்ட் சுத்தமாக ஃப்ரண்ட் வீல் இப்போ காற்றே இல்லை. வண்டி ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வண்டி ரொம்ப மோசமாக இருக்குது, கழுவணும் எல்லாம் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் வர இப்போ சுத்தமாக காற்று இல்லை, பயமாக இருக்குது. வந்து எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், டயருக்கு எப்படி வாரண்டி கிளைம் பண்ணுறது, இவ்வளோ சீக்கிரம் வந்து இது மாதிரி ஆகிடுச்சு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து என்னோட டயர் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடிச்சின்னு தெரியல இந்த டைமுக்குள்ளே. இப்படி ஒரு பல்ஜிங் ப்ராப்ளம் வர அளவுக்கு. ஸோ மேபி நான் ஸ்பீடாக போகிறதா இருக்கலாம் ஹைவேஸில். ஸோ அதனால தான் இருக்கலாம், நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். ஐ அக்ரி தட். ஸோ இருந்தாலுமே வந்து 5 months டயர் போகுது அப்படின்றது, அதுவும் ஹார்ட் காம்பவுண்டு வாங்கியிருக்கேன் கான்டினென்டல். ஸோ டயர் போகிறதுன்றது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. எனக்கு கொஞ்சம் டபுள் இதுவாக இருக்கிறதுனால வந்து நான் சரி நம்ம டயர் மாற்றிடலாம், மாற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டேன். அதனால தான் வந்து இப்போ டயர் மாற்ற போகிறேன். இந்த வாரண்டி எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்னா, நம்ம வாங்கும்போது வந்து பில்லு இருக்கும், பில்லு கொடுத்துருவாங்க. நம்ம வந்து வாரண்டின்னு சொல்லிட்டு நமக்கு எழுதி கொடுத்துருவாங்க. அதில் சும்மா வந்து பஞ்சர் ஆனது, டயரு எதனா கல்லு குத்தி கிழிஞ்சது, அதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வாரண்டி கிளைம் பண்ண மாட்டாங்க. நான் வந்து கேட்ட வரைக்கும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த கடைக்காரங்க நீங்கள் டயரை எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, நாங்கள் வந்து அதை கம்பெனி காமிச்சு ஒரு 3 days ஆகும் அவங்க கிட்ட இருந்து வரத்துக்கு. மீன்ஸ் அவங்க வந்து அந்த த்ரெட்டோட லெவல் செக் பண்ணுவாங்க போல இருக்கு, ஓடி இருக்கு அப்படின்றத வச்சு செக் பண்ணிட்டு நம்மளுக்கு வாரண்டி எவ்வளோ கிளைம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கும் ஐ எம் நாட் ஷோர் அபவுட் தட் ஆக்சுவலி. முழுசாக தெரியல எனக்கும். ஏன்னா வந்து நான் இது வரைக்கும் டயருக்கு வாரண்டிலாம் கிளைம் பண்ணதும் கிடையாது. ஸோ வந்து லைட்டாக ரிசர்ச் பண்ணி பார்த்தா, ரிசர்ச் பண்ணதில் வந்து ஒரு 80% அப்படி தான் இருக்குது. அதை ஒத்து போகிற மாதிரி தான் இருக்குது. அசுரன் வேறு ரிலீஸ் ஆகிருக்கு, எனக்கு ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. இந்த ஸ்பாயிலர் போடுறாங்க பாருங்க பாஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில். ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் பசங்க போய் பார்த்துட்டு வந்தவங்க, எனக்கு கடுப்பாயிடுது. வாட்ஸ்அப் பக்கம் போகிறதுக்கே வெறுப்பாக இருக்குது. சீக்கிரமாக அது மட்டும் இல்லை, படம் வந்து ரிவ்யூ வேறு சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரமாக போய் பார்க்கணும் அந்த படத்தை. மேபி நாளைக்கு போய்டுவேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஆக்சுவலி இன்றைக்கே போகணும் போல இருக்குது. தெரியல, இங்கே பக்கத்தில் இருந்து தேட்டர்ஸையும் ஓடலாம். அந்த சைடு மாயாஜால் அந்த சைடு தான் வந்து டிக்கெட்ஸ் இருக்குது அவைலபிலிட்டி. ஸோ அதனால் பார்க்கணும். ஃபஸ்ட்டு பெட்ரோல் போட்டுறேன். பெட்ரோல் போட்டு ஏர் ஃபில் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வந்து எனக்கு எதுவுமே பல்ஜான மாதிரி ஃபீல் ஆகலை. அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு டயர் கடையில் போய்ட்டு ஃபஸ்ட்டு கேட்கலாம், பல்ஜா இருக்கா ரியலி, இல்லைனா என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு. பல்ஜா இருக்கக்கூடாது டயரு, நல்லா இருக்குது அப்படின்னா சூப்பர்.
பட் இது லைட்டாக பல்ஜாக ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னா கூட நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன், சேஞ்ச் பண்ணுறோம் டயரை. பிகாஸ் டயர்ஸ் வந்து பைக்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம லாங் ரைடு போகும்போது அது கொஞ்சம் பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிது அப்படின்னாலே முடிஞ்சுது. நான் லாஸ்ட் டைம் வந்து ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக மாற்றிட்டேன் ஆக்சுவலி டயர். இப்போ மறுபடியும் வந்து அதே மாதிரி தான் ஆக போகுது. அது மட்டும் இல்லை, முன்னாடி வந்து கான்டினென்டல் போட்டேன், பேக் சைடு வந்து MRF போட்டேன். ஸோ இந்த வாட்டி வந்து மாற்றுற மாதிரி இருந்தாலும் MRF தான் போட போகிறேன். பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு MRF லைஃப் நல்லா வருது எனக்கு. நான் ஸ்டார்டிங்லேருந்தே MRF தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் டைம் வந்து கான்டினென்டல் போட்டேன், ஃப்ரண்ட்டு சைடு ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் தென் பார்க்கலாம், ஹோப் அவங்க எதுவும் இது பண்ணால் வாரண்டி கிளைம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோவா ஒன்றும் அதிகமாக ஓட்டலன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு 8,000 சம்திங் நம்ம ஓட்டியிருப்போம்னு நினைக்கிறேன் கிலோமீட்டர், நாட் மோர் தென் தட். ஏன்னா வந்து இன்னும் டயர் கண்டிஷன் பார்த்தாலே தெரியும்ல நம்மளுக்கு. ஆமாம் தெரியும். அஃபிஷியலி வந்து சொல்லிட்டாங்க டயர் பல்ஜாக இருக்குது ஒரு சைடு கண்டோம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் டைம் சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக பேக் சேஞ்ச் பண்ணும்போது ஃப்ரண்ட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பேக் இப்போ தான் மாற்றிருக்கேன், 3 months தான் ஆகுது, 2 months தான் ஆகுது. ஸோ அதனால் இதுவும் அதுவும் கொஞ்சம் மேட்ச் அப் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நியூ டயர். மேலே பார்ப்போம், அது எத்தனை கனெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். அப்போ கான்டினென்டல்லாம் எப்படி ஆகிடுமா? ஒரு மாதம் 2 மாதம் ஆகிடுவானுங்களா? நீங்கள் கேட்டு பாருங்க. நான் வாங்குறது ஃபர்ஸ்ட் ஒரு 5 வருஷம் முன்னாடி வாங்குறது. இப்போ கான்டினென்ட்லேயே வாங்குறது இல்லை நீங்கள்? யாரும் வாங்குறீங்க. வெரி குட் பர்சன். 2,100 rupees ஆக்சுவலி இந்த டயரு. இதுவே வந்து நான் அங்கே போய் வாங்கியிருந்தேன் அப்படின்னா மவுண்ட் ரோடு டயர் வச்சுட்டு ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். வாட் டு டூ, அப்படியே சுமந்துட்டு ஓட்ட வேண்டியது தான். இதுவே வந்து இப்போ மவுண்ட் ரோட்டில் போய் இந்த டயர் வாங்கினேன் அப்படின்னா எனக்கு 2,000 rupees 1,900 rupees வந்துடும் எப்படியும். பட் ஆனால் எனக்கு பெட்ரோலுக்கே தனியாக செலவாயிடும். அது மட்டும் இல்லை, வாரண்டி அது இதுன்னு சொல்லிட்டு வரும்ல, அது மாதிரிலாம் வரும்போது அவ்வளோ தூரம் போயிட்டு நம்ம கிளைம் பண்ணிட்டு வரதுலாம் வேலைக்கு ஆகுது. அண்ட் இன்னொன்று என்னன்னா, நான் 3 days கழிச்சு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் ஃப்ரம் கான்டினென்டல் சைடில் வந்து ஆல்ரெடி வந்து இந்த கடைக்காரருக்கு இப்போ டயர் வாங்கல, இங்கே தான் வந்து நான் ரெகுலராக வாங்குவேன் ஆக்சுவலி. அவர் நம்ம சப்ஸ்கிரைபர் தான். அதான் வந்து கான்டினென்டலில் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஆல்ரெடி வந்து இதே மாதிரி ஒரு கஸ்டமர் வந்து வாரண்டி கிளைம் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் வந்து 6 months கிட்டத்தட்ட வந்து டயர் தராமல், மீன்ஸ் வாரண்டி கிளைம் பண்ணி தராமல் வந்திருக்காங்க. ஸோ விச் இஸ் ஏ worst கேஸ் எவர். லாஸ்ட் டைம் நீங்கள் தானே மாட்டினீங்க அங்கே ஆப்போசிட்டில் பாய் கடையில்? பேக் டயர் தான் மாட்டி கொடுத்தீங்க. 70 ரூபா தான் வாங்கினீங்க அப்பயே. என்கிட்ட வீடியோலேயே இருக்குது நீங்கள் 70 ரூபா வாங்கினது. நான் யூடியூப்பில் பார்த்தேனே. டயர் மாற்ற போகிறேன். அண்ட் வந்து இப்போ MRF தான் வாங்கியிருக்கேன், கலெக்ஷன் MRF. அண்ட் போன பேக் டயர் மாற்றினது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ தான் மாற்றினாங்க. உங்கள் பேர் நான் அஸ்லாம் வந்து இங்கே மாற்றினாங்கன்னா அங்கே கடை பண்ணிங்களா? நான் நிறையா கடை போட்டு. சூப்பர். ஸோ டயர் மாற்றிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். டயர் மாற்றியாச்சு ஒரு வழியாக. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா டயர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்புறம் வால்வும் புதுசாக போட்டேன். வால்வு பழசெல்லாம் போடல, ஏன்னா வந்து டயர் சேஞ்ச் பண்ணும்போதே வால்வ் சேஞ்ச் பண்ணிடுறது நல்லது. ஸோ அதனால தான் வந்து வால்வ் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ மொத்தமாக அதுக்கு ஒரு 150 அண்ட் டயர் ஒரு 2,100. ஸோ 2,250 ஆச்சு. டைம் வந்து இப்போ 5:15 ஆகுது அண்ட் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். அண்ட் கான்டினென்டல் டயர்ஸ் ரியலி நான் வந்து இதை உங்களுக்கு மெயில இப்போ வந்து நான் கான்டினென்டல் டயர்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு மெயில போட போகிறேன். ஏன்னா வந்து அந்த கடைக்காரர் சொன்னதும் சரி, அப்படின்னா 6 மாதம் கிட்டத்தட்ட ஆயிருக்கு போல இருக்கு டயர் வரத்துக்கு. ஸோ அதனால் ஐ கான்ட் வெயிட் தட் மச் டைம் ரியலி. அண்ட் வந்து அதுக்கப்புறம் எவ்வளோ ஃபாலோ அப் பண்ண வேண்டியது இருக்கும். அவ்வளோ நாள்லாம் எப்படி ஃபாலோ அப் பண்ணுவாங்க ஒரு கஸ்டமர்? ரியலி தட்ஸ் வெரி பேட். இன்னும் எப்படி சொல்கிறது, டயரோட கண்டிஷன்லாம் நல்லா தான் இருக்குது. ஜஸ்ட் அந்த பல்ஜிங் கரெக்டாக சென்டரில் பல்ஜ் ஆகுது. அதனால் வேறு வழியில் மாற்றி தான் ஆகணும். ஏன்னா வந்து எந்த டைமில் வேணால் அந்த மாதிரி இருக்கும்போது வெடிக்கலாம். பஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா முடிஞ்சது சோலி. அதுவும் எங்கன்னா ஹைவேல நடுராத்திரியில் நான் நைட் ரைட்ஸ் போகும்போது ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு கடையும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. நான் வந்து மாட்டிட்டு முழிக்க வேண்டியது தான் நடு ரோட்டில். அண்ட் வந்து கீழே விழுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஹை ஸ்பீடில் இருக்கும்போது 100, 110 மெயின்டைன் பண்ணும்போது வந்து அது மாதிரி டயர் பஸ்ட் ஆச்சு அப்படின்னா முடிஞ்சு யோசிச்சு பாருங்க எவ்வளோ ஹாரிபிளாக போய் முடியும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால்
டயர்ஸை வந்து அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் வந்து செக் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் டயர்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு அவ்வளோவா ரெஸ்பான்ஸே இல்லை. பட் ஆனால் வந்து அந்த மாதிரி வீடியோஸை பாருங்கள், இன்ஃபர்மேஷன் வீடியோஸை பொறுமையாக உட்காந்து பார்க்கறதுல எந்த தப்புமே இல்லை. போரிங்காக இருக்கும், அதான் நான் சொல்கிறேன்ல, இந்த கிளாஸ் எடுக்கிறது அதெல்லாமே நம்மளுக்கு போரிங்காக தான் இருக்கும். பட் ஆனால் அதுக்கு அதனுடைய தேவை வரும்போது அதை பற்றி தெரியலை அப்படின்னும் போது தான் வந்து இப்போ அதோட இம்பார்ட்டன்ஸ் புரியும். ஸோ அந்த வீடியோஸும் போய் பாருங்கள். ஐ பட்டனில் எங்கன்னா லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை போடுறேன். ஸோ மெயின்டைன் பண்ணுங்கள் டயர்ஸ். அது மாதிரி வேறு என்ன, இதோட கடையை மூடுவோம் இந்த வீடியோவை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சீக்கிரம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் வந்து ஒரு ரைடு ஒன்று பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். கோயம்புத்தூர் பீப்புள்ஸ் பி ரெடி. ஓகே, கண்டிப்பாக வந்து யூடியூப் வீடியோவில் இல்லைனா வந்து இன்ஸ்டாகிராமில் கண்டிப்பாக வந்து சொல்லுவேன். ஸோ அதனால் கோயம்புத்தூர் பீப்புள்ஸ் பி ரெடி. இன்ஸ்டாகிராமில் இது வரைக்கும் நீங்கள் போய் என்ன ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா வந்து அப் டு டேட் வந்து எல்லாமே என்னென்ன நடக்குதோ அது எல்லாமே இன்ஸ்டாகிராமில் தான் ஸ்டோரியாக போடுவேன். ஸோ வந்து ஃபாலோ பண்ணலாம். வீடியோ கூட அதுக்கு அடுத்தது தான் வரும், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பட்டுன்னு வந்துடும். ஸோ அதனால் போய் மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க ஆளுக்கு ஒருத்தரை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிங்கன்னா கூட போயிடும் சேனல் வேறு லெவலுக்கு. சீக்கிரமாக 100K ரீச் பண்ணணும் வாய்ஸ். ஆர் யூ ரெடி ஃபார் த கேம் ஸ்டார்ட்ஸ் இன் திஸ் வீடியோ. டக்குன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. பாய். ஆஸ் யூஸ்வல் ஜஸ்ட் ஈட், ஸ்லீப் அண்ட் ரைட் ரிப்பீட் த டைம் கைஸ். சீ பீப்பிள் இந்த நெக்ஸ்ட் வீடியோ டில் சென்டிங் ஆஃப் சரி. ஏதோ ஒரு ரீசன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக்கை போடுங்க. டாடா. சன்செட்டோட என் பண்ணுறேன். சூரிய பகவானே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. ஓகே.